என்ன சோறு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க. நான் வச்சிடலாமா? பாத்திரத்தை வச்சுட்டு ஆனால் இவனை பார்த்துக்கோ. சட்டப்படாம சொல்லுங்க ரெண்டு பேரும். ஹாய் கைஸ், வெல்கம் டு வெல்ஃபுட் டியூப். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். ஜிஞ்சர் சிக்கன் பண்ண போறோம். மேல ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தி பண்ண போறாங்க. ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க போது. கூடவே ஒரு டீம் இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுறது கையளவு. அவங்க டீமோட சேர்ந்தா இன்னைக்கு சமைக்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருந்து பாலா அவரோட டாக்டர் தன்யாங்கிற பேர்ல ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு. நான் கொட்டிடலாங்களா? கண்டிப்பா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலாசி எடுத்துப்போம். அப்பதான் சிக்கன்ல இருக்கிற கவுச்ச வாசம் போகும். மஞ்சள் நல்லா தேய்ச்சி போச்சு கோழி. தண்ணி ஊற்றி கழுவிடலாம். மஞ்சள் தேய்ச்சி கழுவுனாத்தான் சிக்கனே ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் வருது. இன்னைக்கு சம்பத்துக்கான கொஞ்சம் வேலை கம்மி. சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பச்சை மிளகா தக்காளி கழுவு போறோம்னா இஞ்சி அரைக்கிறாருன்னா அண்ணா ரொம்ப அள்ளி போடுங்க. அப்படி அள்ளி அழுகி விட்டுடும். வாங்கண்ணா எதிர்பார்த்து தான் பச்சை அடிக்க விட்டாங்களா? என்ன சோறு சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க. நாங்களாம் பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிடுவோம். நெருக்கிறீங்களா? எப்படி இப்படி ஒண்ணு அது மாதிரி போறோமா? நைஸா இருக்கு. அதே நல்லா நைஸா கிரைண்ட் மிக்சியில இருக்கு. சரிங்க. கைப்பட்டாலே ஏரியா நல்லா பார்த்துக்கிறேன். பிடிச்சிச்சா? கோயிந்தியா கோயிந்தியா கோவிந்தா சொல்லுவா, நீங்க குழந்தைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. குசும்பே கம்முன்னு இருக்குது. இது நம்ம குசும்பு கம்முன்னு இருக்குது. பத்தியா? தக்காளி முந்திரி வேவிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சிடலாம். நான் வச்சிடலாமா? பாத்திரத்தை வச்சுட்டு ஆனா இவனை பாத்துக்கோ. அவனை பார்த்துட்டு பாத்திரத்திட்டு ஓடி வர தக்காளி முந்திரி போய் இருக்கு வந்து தண்ணி ஊற்றுறாங்க. முந்திரியும் தக்காளி ஒன்னா போட்டு வேக வச்சுக்கலாம். திறந்து பாத்துருமா? வந்து பாத்திரம் வந்துருச்சான்னு பாத்துலாங்களா? சூப்பர். இருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரா வந்து போச்சு. சிறப்புண்ணா. முந்திரி தக்காளி நம்மளுக்கு சூப்பரா வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்பதாங்க நம்ம ஜிஞ்சர் சிக்கன் ரெடி பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. ஆயில், சீரகம், பட்டை, ஏலக்காய். இந்த டிஷ்ஷுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான தேவை இஞ்சி. அதையும் போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தினா கிராமத்து பழக்கம் வெந்தயத்தாழன்னு சொல்லணும். துறை இங்கிலீஷில் சொல்றாரு கஸ்தூரி மெத்தியா. அதை போட்டுடுறோம். இஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வெங்காயம் சேர்க்க போறோம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாமண்ணா? கண்டிப்பா நம்ம கோக்கோ பொடியா வெட்டி வச்சு வெங்காயத்தை உள்ள போட்டுடுறோம். வெங்காயத்தை போடுறாங்கண்ணா. கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு எதுக்காக இப்பவே சேர்க்கிறோம் அப்படின்னா வெங்காயம் உடனே நம்மளுக்கு வதங்கி வரும். அதுக்காக தான். இது வந்து பச்சை மிளகாய் இடிக்கி விட்டாங்க. கஷ்டப்பட்டு இடிச்சு வச்சிருக்கேன். இப்ப போட்டு விடுறாங்க. சம்பதுக்கான கொஞ்சம் வேலை மிச்சம். அப்படியா? அப்படியே பரப்புன மாதிரி போடுங்க. மலைச்சாரலாம் சம்பத்தான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குதா? அது இது முடிஞ்ச உடனே பார்க்கலாம். எல்லாம் ரெடியா இருக்கா? வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்தது கிண்டிட்டு சாப்பிடணும். மசாலா போட்டுலாம் வாங்க. சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் அலசிருக்கோம். சீரகத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் எப்பவுமே கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும், கலர் நல்லா இருக்கும். அதனால இவ்வளவு அளவு போடுறோம்.
அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி ஆயிடுச்சா? கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ரெட்டிஷாக இருக்குன்னு. இதுக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தோம், நல்ல கலர் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான தகவல் 2 பேர் சொல்றேன்னாங்க, சொல்லிருங்க. நீங்க சொல்லலாம். என்னது? சிக்கன் கிரேவி சூப்பரா அருமையா ரெடி ஆயிருச்சு. சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுடுறோம். சண்டை போடாம சொல்லுங்க 2 பேரும். சிக்கனை போடுறோங்க. சிக்கனை போடுறோங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊத்துங்க. அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றாச்சு. இது அப்படியே நல்லா நம்ம வேக வச்சா போதும். கொஞ்சமாக நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போதே நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கன் நல்லா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. கறி தனியாக எலும்பு தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வருது பாருங்க. சிக்கன் நம்மளுக்கு சூப்பரா வெந்து அழகா வந்துருச்சு. இப்ப இறக்கி வச்சு ஃப்ரெஷ் கிரீம் ஊத்திடலாமா? ஊத்திடுவோம். போ அப்படி போ, அந்த பக்கம் போங்க. அப்படியே போங்க. இன்னும் போங்க. நெருப்பு விட்டு ஊத்திடலாமா? ஊத்திட்டு இருக்காரு. ஊத்தலாமான்னு கேக்குறதா? ஊத்துனா கிரீம் ஊத்துறீங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லேட் பண்ணாம சாப்பிட போயிடலாம். சிக்கன் அந்த கரண்டியில் அள்ளி ஊற்றும் போதே அதோட வாசனை வாய் ஊறுது. அண்ணா கறி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பஞ்சு மாதிரி வந்துருக்குது. சும்மா டேஸ்ட் வந்து லெவல் வேற மாதிரி இருக்குண்ணா. கோயம்புத்தூருக்கு வந்து கரும்புதாம்பட்டிக்கு வந்ததுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு சாப்பாடு. அதுவும் வேர்ல்ட் ஃபுட் டியூபோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த டிஷ்ஷில் பார்த்தோம்னா அந்த இஞ்சி, ஆரம்பத்தில் போட்ட இஞ்சியில இருந்து கடைசியாக ஊற்றுன ஃப்ரெஷ் கிரீம் வரைக்கும் ஒவ்வொரு பொருளுமே அருசுவையும் அழகா வந்து இந்த குழம்புல இறங்கி இருக்கு. அதை சாப்பிடும் போது வேற லெவல் இருக்கு. அதே மாதிரி குழம்போட கிரேவி, நான் கூட என்னமோ நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்க போறோம், கொஞ்சம் கிரேவியா கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு நைட் சாப்பாடு ஒரு விருந்தாவே சாப்பிட போறாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு விருந்து வச்ச வேர்ல்டு ஃபுட் டியூப்ல நம்ம சம்பத் பிரதருக்கும் சிவகண்ணன் பிரதருக்கும் ஃபர்ஸ்ட் எங்க டீம் சார்பா நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. இன்னைக்கு வந்தா எங்களுக்கு வந்து ஸ்பெஷலா கவனிச்சிருக்கிறாங்க. வழக்கமா இவங்க எப்படி சமைக்கிறாங்களோ தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சாப்பிட செம டேஸ்ட், அட்டகாசமா வந்துச்சு. நல்ல முறையில சாப்பிட்டோம். சம்பத்கானோட கூட பிறந்த அண்ணன் மாதிரியே இருக்காப்ல ஆளு. சரியான காமெடியா இருந்துச்சு. வீடியோ ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்ப சாப்பிடுற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்குதான் நேரா நாங்க லைவா பாக்குறோம். அதுல வந்து தக்காளியும் முந்திரி பயிரும் நல்லா அரைச்சி வேக வச்சு எடுத்துட்டு வந்தீங்களா, அதனுடைய டேஸ்ட் மட்டும் தனி வேற லெவல்னா. கறியை விட அந்த சாந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க Facebookல இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் வீடியோ நிறைய இருக்கு, மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வேர்ல்டு ஃபுட் ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து நிறைய குக்கிங் வீடியோ டெய்லி வந்துருக்குது, மறக்காம பாருங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃபரெண்டான வீடியோல மீட் பண்றோம். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.